ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு எந்த பிளானுமே இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி வில்லேஜர் ரொம்ப ஆட்டம் காட்டுறானுங்க. அதனால் அவனுங்கள வச்சே ஒரு ட்ரேடிங் ஹால் பண்ணிடலான் இருக்கேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி கைஸ், இப்போ இந்த வில்லேஜரில் வேலை இல்லாமல் இருக்கானுங்க. வேலை இல்லாத வில்லேஜர் இருந்தாலும் இல்லாட்டி வேலை இருந்தாலும் அவனுங்களை அடைச்சி ஒரு ஆள் பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து நான் போன வீடியோவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்டியிருந்தோம். அதில் ஒரு ஃபர்னேஸ் ரூமு, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டியிருந்தோம். அது எந்த யூஸுக்கும் ஆகலை. இப்போ நான் காபிள் ஸ்டோனில் பிரித்து வைக்கலான் இருக்கேன். எல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட நிறையாவே ஃபர்னேஸ் இருக்குது. ஒன்றாவே வச்சா ரொம்ப லேட்டாகும் எரியறதுக்கு. அதனால் நம்ம தனித்தனியாக வச்சிடலாம் கைஸ். இதுதான் என்னோடய மகா பிளான். இப்போ நம்மளுக்கு உட்டு கரெக்டாக இருக்குமான்னு தெரியலையே. ஒரு 15-14 வச்சா போதுன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ நம்மள்ட்ட அதை இப்படி வச்சா இது ஸ்டோன் பிரிக்ஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி உருக்கிட்டு இருந்தேன். உருக்கி முடிச்சதுக்கப்புறம் காமிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதுமான அளவு ஸ்டோன் பிரிக்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அதை வச்சு இப்போ நான் ஒரு லேயர் போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பின்னாடி சைடு போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். ஏன்னா நிறையா வில்லேஜர் விட்றோம். நான் ஆஃப்லைனில் நிறைய வில்லேஜர் விட்டுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 2-3 தான் விட போகிறேன். அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போயாச்சும் போய் விட்டுக்குவேன். அதை தனியாக வீடியோ எடுத்து காமிச்சேன்னா நீங்கள் போர் அடித்து ஓடி போயிடுவீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பண்ணிடுவீங்க. இப்போ அந்த லேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வில்லேஜரை தனித்தனியாக வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக்கு 2 லேயர் ஹைட்டு ஏற்றி அப்படி வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வில்லேஜரை பிடிக்கிற நேரம். இதுதான் ரொம்பவே கஷ்டமான இடம். இவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. இவன் ஓடிக்கிட்டே கிடக்குறான். எப்படிரா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். எங்கேயாச்சும் நிற்பான்ல, அப்போ கண்டிப்பாக போட்டு ரைட் கிளிக் அமுத்தி பிடிக்கணும்டா. உள்ளே போட. இதுவே ரயில் ரோடாக இருந்திருந்தானா அதில் ஏறுறக்கே கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். அயன் ஃபார்ம்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. இருந்தாலும் அயன் கோலம்லாம் அந்த மண்ணுக்கு பின்னாடி போயிடுறானுங்க. அதனால தான் கொஞ்சம் அயன் கலெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது போல். அதை நான் அப்புறமா சரி பண்ணி விட்ருக்குவேன். இப்போ இவனை எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிக் இருக்குது. நான் அதை உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போனால் கண்டிப்பாக போகாது. அதனால் நம்ம ஸ்டோன் ட்ரிக்கு ஒரு லேயர் உடச்சி தான் ஆகணும். கண்டிப்பாக உடச்சி தான் ஆகணும், இல்லாட்டி உள்ளே போகாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வெளியே போகாத மாதிரி ஒரு பிளாக்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகலாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்ப காமெடியாகவும் இருக்காது. நான் எப்பயும் போல தான் இருக்கும். சரி விடுங்க கைஸ், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. வீடியோ ஒரு ட்ரேடிங் ஹால் கண்டிப்பாக தேவை. அதை பண்ணுறதில்ல இறங்கிடலாம். சரி கைஸ், இப்போ நான் அவனை அடைச்சிட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு கைஸ். இவனுக்கு ஃப்ளெச்சர் வேலை போகவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபார்மர் விட்டுலான்னு நினைக்கிறேன். ஃபார்மர் எங்கே தேடலாம்? நம்ம பழைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். வேலையை போட்டு வச்சுருப்போம். பழைய வீட்டுக்கு பின்னாடி நிறையா கம்போஸ்டரு இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அங்கே போய் இருக்காம பாருங்க. ஃப்ளெச்சரில் ஃபார்மரு. ஒரு ஃபார்மரை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம் எப்படியாச்சு. போனோம் கைஸ், தெரியாமல் அடிச்சிட்டேன். ஷிட், நல்ல வேலை அயன்கோலம் வெளியே இல்லை. இருந்துருந்தானா நம்ம சோழியை முடிச்சு விட்ருப்போம். இப்போ எவனையாச்சும் ஒருத்தனை கடத்திட்டு போகணும் கண்டிப்பாக. பேசாமல் இந்த ஃப்ளெச்சிங் டேபிள்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஏன்னா அவனுக்கு வேலையை விட மாட்டேங்கிறானுங்க. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஃப்ளெச்சிங் டேபிள்லாம் எடுக்கிறேன். இப்போ ஒருத்தனுக்கு மட்டும் வேலை போகாமல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவனை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரேட் பண்ணவனுங்களுக்குலாம் வேலையே கண்டிப்பாக போகாது. சரி கைஸ், இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். மாட்டினாலாம். இப்போ கண்டிப்பாக நீ கீழே வரணும். கீழே வரும்போது நீ மாட்டியா விடா அடி. இப்போ வருவான் பாருங்க. வந்துட்டான். மாட்டினியா? எப்படி? எங்கள் ட்ரிக்குடா, இதெல்லாம் ட்ரிக்குடா மாப்பிள்ள. எங்களோட ட்ரிக்கெல்லாம் நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னா அவ்வளோதான், நீ எல்லாம் செத்து போயிருப்ப. இப்போ அந்த சைடு நிறையா சவலை வச்சு தோண்டி எடுத்துருக்கானுங்க. அது மேலே பட்டா போட்டு நின்றோம். அதனால் சைட்லேயே
இப்போ இப்போ வந்து தேவையில்லாமல் நான் அந்த க்ரௌச் பட்டன் கொடுத்துட்டேன், அதனால் வெளியே வந்துட்டேன் போட்டில். நல்ல வேளை வில்லேஜர் பக்கத்தில் இல்லை, வெளியே ஏறும்போது கண்டிப்பாக போட்டில் உட்காந்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வீணாக போயிருக்கோம். இப்போ அயன் ஃபார்ம் மேலேயே ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளாம் யார் உங்களுக்கே தெரியும், இர்சா கேமிங் தானே அப்படின்னு சொல்லி விட்ருவீங்க. சரி கைஸ், இவனை எப்படியாச்சும் உள்ளே வைக்கணும், அதுதான் இங்கே இருக்கிற பெரிய வேலை. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 3-4 வில்லேஜர் தான் 3 வில்லேஜர் தான் போட்டிருப்பேன். அதுக்கே வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்தால் போதும். இப்போ இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த உடச்சி விட்றணும். அப்போ தான் வில்லேஜரை போட்டோட உள்ளே வச்சு அப்படியே அடைக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராப் டோர் எடுத்து வச்சா வெளியவே வரமாட்டானுங்க. நம்ம மட்டும் க்ரௌச் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறமேட்டுக்கு. இப்போ வந்து இந்த வில்லேஜரை வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, போட்டில் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. அதை சொல்கிறதுக்கு லேட் ஆக்கிட்டேன். நம்ம வந்து இந்த சைடு அடைச்சி விட்டுக்கலாம். அடைக்க முடியலையா? சரி, இந்த சைடு ஒரு லேயர் ஏற்றிட்டு இந்த சைடும் ஒரு 2 லேயர் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அந்த சைடு வந்து நம்ம ஏறுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு இங்கே வைக்கலாம். இங்கே வச்சுட்டு இங்கே வச்சா அவனை சாத்திடலாம். இப்போ போட்டை மட்டும் கரெக்டாக அடிக்கணும். ஸ்வாட் வச்சு அடித்தா அடிக்க முடியல. சரி, அப்படின்னா ஆக்ஸ் வச்சு அடிச்சு வந்துடுச்சு. இப்போ அவனை எப்படியாச்சும் அந்த பக்கத்தில் இருக்கிற வில்லேஜர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும். எப்படி மாட்டிக்கிட்டானா? என் மேலே கையே வைக்கல. இப்போ எப்படி இருந்தாலும் கை வச்சு தான் ஆகணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம மூடியாச்சு. இப்போ ஒரு பிளாக் மட்டும், எல்லா பிளாக்கையும் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளாக்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வீணாக போகுது. வீணாக போனால் நம்மளுக்குலாம் நஷ்டம். அது வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டோன் பிரேக்கே ரொம்ப காஸ்ட்லி வேறு. இந்த இடத்த தோண்டி விட்டுக்கலாம், ஏன்னா அடுத்த வில்லேஜர் அங்கே தான் உட்கார போடுறான் கைஸ். இப்போ இங்கே ஒரு 2 உடச்சிட்டு இப்போ இங்கே வச்சா வந்துடுச்சு. ஏன் ப்ரோ இவ்வளோ லேக் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைனில் வந்து பிஎஸ்எல் ஷேடர்ஸ் வச்சுட்டு வந்தேன், அதனால் ரொம்ப லேக் அடிக்குது. இப்போ நான் எல்லா ஸ்டோன் பிரிக்ஸையும் கழட்டிட்டு இது ட்ராப் டோர் வச்சுட்டேன். அங்கே வில்லேஜெல்லாம் ஓடிட்டுருக்கானுங்க, கொத்தா நிறைய ஓடிட்டுருக்கானுங்க. நைட் நேரத்தில் பிடிச்சா தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஜாம்பியெல்லாம் ஸ்பானே ஆக மாட்டேங்கிறானுங்க நைட்டு. நம்ம நல்லது எப்படியோ ஒரு 2 வில்லேஜில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு கீழே போகணும். கீழே போயிட்டு போட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் அதே தான் பண்ணணும். ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு. இப்போ சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. நான் 100 சார்ஜர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். 100 இல்லை, எத்தனை எனக்கு தெரியல, நான் மறந்து போயிட்டேன். ஆனால் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 30-40 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா தாங்குது சார்ஜரு, பரவாயில்ல. சரி, இப்போ நிறைய சுகர் கேன் எனக்கு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு இது செய்யலான்ட்டு இருக்கேன். அது பேர் என்னது, புக் ஷெல்ஃப் செஞ்சுட்டு அந்த புக் ஷெல்ஃபை வச்சு இது லெஃப்ட் செய்யணும். லெஃப்ட் செஞ்சுட்டு அதை ஒரு வில்லேஜருக்கு வைக்க போகிறேன். அதுக்கு தான் புக் ஷெல்ஃப் தேவைப்படுது. அதுக்கு வந்து நிறையா இது கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன். நிறையா சுகர் கேன் எடுத்துகிட்டு போயிடலாம். பக்கத்துலேயே நிறையாவெல்லாம் இருக்குது. சரி, அதை எடுக்கிறக்குள்ளாட்டி ரொம்ப டைம் ஆயிடும் போல கைஸ், ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில, ரொம்ப தூரம் போயிட்டுருக்கிறேன். இது வந்து வேறு ஐலாண்டு, எனக்கு தெரில எந்த ஐலாண்டு பயம் என்னன்னு தெரியல. பிளெயின்ஸ் பயோமாக கூட இருக்கலாம். பிளெயின்ஸ் பயோமே இல்லைனாட்டி வேறு என்னது, அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அக்கேஷியா, அதாவது அக்கேஷியாவில் அது என்னமோ சொல்லுவாங்க, பேர் என்னது, சவானான்னு சொல்லுவாங்க. சவானா பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா நிறையா மீன் இருக்குது. நம்ம வந்து மீன்லாம் எடுத்து வச்சுக்கணும். இல்லை, கொண்டுட்டு அதோட பாடியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போது அதை வேக வச்சு நம்ம தின்றா ஹெல்த் நிறைய ஏறும். நம்ம வந்து மாடை கொள்வது கம்மியாயிரும். நானும் போன சீசனில் அப்படி தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். போன சீசன் இல்லை, ஆஃப்லைனில் அப்படி தான் பண்ணேன். இப்போ போட்டு வேறு எடுக்க முடியலையே, குதிச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணால் வந்துருச்சு. இப்போ நம்ம வீடு அழகாக தெரியுதே பாருங்கள். நான்
டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக்கியிருக்கேன். அதனால கூட லேக் அடிக்கலாம், இல்லாட்டி பிஎஸ்எல் ஷேடர்ஸ் போன்றதுனால கூட லேக் அடிக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. இப்போ போட்டை எப்படிடா எடுக்கிறது, ஒரு அடி அடித்தா வந்துடுச்சு. இப்போ நம்ம வீடு பின்னாடிருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. அப்போ முன்னாடிருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். முன்னாடிருந்து பார்க்குறத விட பின்னாடிருந்து பார்க்குறது நல்லாவே இல்லை. சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு சுகர் கேன் ஒரு குட்டியான ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக முடியல, கொஞ்சம் இருக்குது. ஓனோ கைஸ், சார்ஜர் வேறு 4 தான் இருக்குது. அயன் ஃபார்ம் சூப்பராக ஒர்க் ஆகுது கைஸ். இப்போ எவ்வளோ அயன் வந்துருக்கு நம்ம ஏஎஃப்கேவில் வேலை பண்ணதில். ஓனோ கைஸ், இந்த அயன் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. நான் வந்து 3 வில்லேஜரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 வில்லேஜராக எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருந்தேன். பார்த்தா 4வது வில்லேஜர் கிடைக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டான். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு 3வது வில்லேஜர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சுகர் கேன் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 3 வச்சு தான் 3 பேப்பர் செய்ய முடியும். அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாகவே 9 பேப்பர் தேவைப்படுது. அதனால் நான் 9 சுகர் கேன் எடுத்துகிட்டு அதை கிராஃப்ட் பண்ணி 9 பேப்பர் ஆக்கி அதுலேருந்து வேறு என்ன பண்ணலாம், அதுலேருந்து புக் ஷெல்ஃப் செஞ்சுட்டு புக் ஷெல்ஃப்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் செஞ்சுட்டு செம்ம நிறைய வேலை இருக்குது. நிறையவே வேலைன்னா ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ வந்து எப்படா புக்கு செய்கிறது, லெதர் வேணுமா, லெதர் வந்து மாட்டை போட்டு தள்ளி எடுத்துருக்கேன். அது எல்லாமே ஆனால் ஆஃப்லைனில் தான் பண்ணுறேன், ஆன்லைனில் காமிக்கவே மாட்டேங்கிறேன். சரி விடுங்க கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒரு புக் ஷெல்ஃப் செஞ்சுட்டேன். ரொம்ப லேக் அடிக்குது கைஸ். இது வேறு சார்ஜர் எப்போ தீருன்னே தெரில. இப்போ ஸ்லாப் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாயில் வேறு நுழையவே மாட்டேங்குது. இப்போ எப்படிடா வைக்கிறது, ஒரு 3 வந்து மேலே வச்சுட்டு கீழே ஒன்று வச்சுட்டு புக் ஷெல்ஃப் வந்து நடுவில் வச்சா லெஃப்ட் ஹேண்ட் ரெடி ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வில்லேஜர் பக்கத்தில் வச்சா கண்டிப்பாக வேலை எடுக்கணும். இல்லாட்டி அவனை போட்டு தெளிடுவேன், சதக் பண்ணி அவனோட உடம்புலாம் விற்றுருவேன். பார்த்துக்கோங்கடா வில்லேஜரே, பயம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் ஓட பார்ப்பீங்க, ஆனால் நீங்களாம் முட்டி சேர்த்தவனுங்களா, குமிய கூட மாட்டீங்க. அவனாச்சும் வேலையை எடுங்க, நேட்டி ஆர்கன்ஸை விற்றுருவேன். அவன் பார்க்குறான், அப்போ அவன் எடுப்பான்னு நினைக்கிறேன். எடுப்பானா எடுக்க மாட்டானா, சரி இவன்கிட்ட வச்சு பார்ப்போம். எங்கடா இது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இங்கே வச்சா ஒர்க் ஆகணும். வேலை எடுறா பைத்தியக்கார பையில, வேலையே எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். பேசாமல் எடுத்துடலாமா, எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த சைடு வச்சு பார்க்கலாம். அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டையே வந்து ரொம்ப சென்சார் பண்ணுறான். அப்படின்னா செகண்ட் இருக்கிற வில்லேஜருக்கு தான் லெஃப்ட் ஹேண்ட் வேலையை கொடுக்கணும். சரி, நம்ம உடச்சிட்டு செகண்ட் இருக்கிற வில்லேஜருக்கே கொடுத்துட வேண்டியது தான். அவன் ரொம்ப ஆசைப்படுறான். அவன் ஆசையை நம்ம எது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா லெஃப்ட் ஹேண்ட் வேலையை எடுத்துட்டான். ஓ கைஸ், லெஃப்ட் ஹேண்ட் கிடச்சிருச்சு. இப்போ மல்டி ஷாட், வாவ் கைஸ், ரொம்ப என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு ட்ரேடு. நம்ம வந்து கிராஸ் போவெலாம் எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நினைச்சி ஆளில் கொடுக்காங்க. பாய் கைஸ்.